பார்க்க போகிறது டிவிஎஸ் ரைடு 125cc. இது வந்து செகண்ட் வேரியண்ட் சிங்கிள் சீட் வருது. ஃப்ரண்ட்டில் வந்து 240mm ரோட்டோமீட்டர் டிஸ்க் வரும். ரோட்டோமீட்டர் டிஸ்க் இருக்கனால நார்மலாக நீங்கள் லாங் ட்ராவல் போகிறப்போ டிஸ்க் வந்து அவ்வளோ ஹீட் ஆகாது. நான் ஹோல் சொல்லி அட்மாஸ்பியர் ஏர் உள்ளே போகிறதுனால டிஸ்கை வந்து ஹீட்டை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து 17 inch அலாய் வீல் கொடுத்துருக்கனால வித் டியூப்லெஸ் டயரோட கொடுத்துருப்பாங்க. டியூப்லெஸ் டயர் இருக்கிறனால நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது பஞ்சர் ஆகிட்டாலுமே பயப்பட தேவையில்ல. பக்கத்தில் நியரஸ்ட் ஏதாவது ஷோரூம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஓட்டிக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து சிக்னேச்சர் எல்இடி டிஆர்எல் கொடுத்துருப்பாங்க. இது பார்க்க வந்து உங்களுக்கு ஸ்டைலிஷாக இருக்கும். அதுபோக ஹெட் லேம்ப்புமே வந்து எல்இடியில் கொடுத்துருக்கனால விசிபிள் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் நைட்லேயுமே. அதுபோக இதில் வந்து ரிவர்ஸ் எல்சிடி கிளஸ்டர் கொடுத்துருப்பாங்க. இது என்னென்னா ரிவர்ஸ் எல்சினா மிச்ச வண்டியில் பேக்ரவுண்ட் எல்லாம் ஒயிட்டில் வரும், லெட்டர்ஸ் எல்லாம் பிளாக்ல வரும். இது ரிவர்ஸ் எல்சிடியில் மட்டும் பேக்ரவுண்டு பிளாக்ல வரும், லெட்டர்ஸ் எல்லாமே ஒயிட்டில் வரும். இதில் என்னென்ன பார்த்துக்கலாம், டேக்கோமீட்டர் இருக்கும். நீங்கள் எவ்வளோ ஆர்பிஎம்மில் போகிறீங்கன்றது லைவாக பார்த்துக்கலாம். அதுபோக கியர் இண்டிமேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 5 கியரு. அதை நீங்கள் இதிலே பார்த்துக்கலாம் எந்த கியரில் போகிறீங்கன்ட்டு. அதுபோக டைமுமே வந்து உங்களுக்கு இதில் ஷோ ஆகும். அப்புறம் லோ ஃபியூல் இண்டிகேஷன் வந்து காட்டும். டேங்க் கெப்பாசிட்டி வந்து மொத்தம் 10 லிட்டரு. 1.5 லிட்டர் வந்தோடனே உங்களுக்கு வந்து ரிசர்வ் வந்துடும். அப்போ அந்த ஃபியூல் இண்டிகேஷன் வந்து காட்டும். அது போக வந்து மால் ஃபங்க்ஷன் இண்டிகேஷன் கொடுத்துருப்பாங்க. இதனால் கீ ஆன் பண்ணோன்னே எரியும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோடனே கொஞ்சம் நேரத்தில் வந்து அதுவாகவே ஆஃப் ஆகிடும். ஏதாவது வண்டியில் சின்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் உங்களுக்கு சென்ஸ் பண்ணுறக்காண்டி அது காட்டிகிட்டே இருக்கும். அது போக 2 மோட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. எக்கனாமி மோட், பவர் மோடு. எக்கனாமியில் போகும்போது வந்து உங்களுக்கு மைலேஜ் வந்து நல்லா கிடைக்கும். பவரில் போகும்போது வந்து பிக்கப் வந்து நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து சார்ஜிங் போர்ட் கொடுத்துருப்பாங்க. இதனால் நீங்கள் ரன்னிங்கில் போயிட்டு இருக்கும்போது எமர்ஜென்சி டைமில் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுபோக இன்ஜின் வந்து 3 valve இன்ஜின் கொடுத்துருப்பாங்க. இது 125cc ரைடில் மட்டும் தான் 3 valve இன்ஜின் வரும். இதனால் என்ன பெனிஃபிட்னா பவரும் டார்க் வந்து சேமாக இருக்கும். இந்த வண்டியோட பவர் வந்து 11.2 bhp வித் 7500 RPM இருக்கனால பவர் நல்லாயிருக்கும். அதே மாதிரி டார்க்குமே வந்து 11.2 Nm டார்க் கொடுத்துருக்கனால புல்லிங் பவருமே நல்லாயிருக்கும். பேக்கில் வந்து 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் ஷாக் அப்சர் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் என்ன 5 ஸ்டெப்பாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பில்லியன் ரைடருக்குமே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். வண்டியோட வீல் பேஸ் வந்து 1375mm கொடுத்துருக்கனால ஸ்பீடாக போய் டேர்ன் பண்ணுறப்போ வந்து டேர்னிங் ரேடியஸ் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி பேலன்சிங்காகவும் இருக்கும். க்ரௌண்ட் கிளியரன்ஸ் வந்து 180mm கொடுத்துருக்கனால மேடு பள்ளத்தில் ஏறி இறங்கும்போது அண்டர் பாடி சேசிஸ் வந்து உங்களுக்கு தட்டாது. அப்போது இந்த மாடல் வந்து கலர் வந்து 4 கலர் வரும். ரெட்டு, பிளாக்கு, எல்லோ, அப்புறம் வந்து ப்ளூ கலர் வரும்.